புலம்பிக் கொண்டிருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில பழைய வாழ்க்கையில், அதாவது இதற்கு முன்பாக ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்பாக நீங்க காதல்னு ஒண்ணு கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. இது மகரம் ராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியாக பொருந்தும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணியிருப்பீங்க. இதனால் இப்ப வரைக்கும் அந்த ஒரு செயலானது உங்களுடைய மனதிற்குள் வந்து உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா நீங்க இந்த ஒரு செயலை மறக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்காக எந்த விதமான பரிகாரங்களையும் நான் வந்து பண்றேன். அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நான் தான் தொலைச்சிட்டேன். அவங்க அவங்க கூட இருந்திருந்தா இப்ப கண்டிப்பா நான் நினைத்ததை விட பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை என்னால வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள இதுவரைக்கும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். இப்ப திருமணம் ஆன ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, கண்டிப்பா மகரம் ராசி அன்பர்களுக்கு இது கட்டாயம் தோன்றிக் கொண்டேதான் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இதுக்கு முன்னாடி 2-3 வருடங்களோ, 10 வருடங்களோ, 5 வருடங்களோ, அதற்கு முன்பாக நீங்க ஒரு காதல் ஒன்று பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு காதல் நீங்க பண்ணதை விட உங்களுக்கு எதிராக பண்ண அது ஆணோ பெண்ணோ அவர்கள் வந்து உங்களை விட அதிக அளவுல உங்களை நேசித்து இருந்திருப்பாங்க. நீங்க அவங்கள வேண்டாண்டு போயிருப்பீங்க. அவங்க உங்களுக்காண்டி எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க. உங்களை தேடி எத்தனையோ கிலோமீட்டர், எத்தனையோ இடங்கள், எத்தனையோ மலைகள், பாறைகள்னு உங்களை பார்ப்பதற்காக எவ்வளவோ தடவைகள் உங்களை தேடி வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதனை நீங்க இந்த ஒரு நேரத்துல வேண்டான்னு தூக்கி போட்டு ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்துல நீங்க போயிருப்பீங்க. அது கண் அது கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு துன்பப்படுத்துற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு தோன்றும். இந்த ஒரு நேரத்துல அவங்க கூட வாழ்ந்திருந்தா நான் கண்டிப்பா நல்லா இருந்திருப்பேன். இப்போ மகரம் ராசி என்பர்கள் ஆண்களும் சரி, பெண்களும் சரி, திருமணம் ஆகிவிட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பழைய நிலைமையை நீங்க நினைத்து பார்ப்பீங்க. கண்டிப்பா அந்த பழைய நிலைமையை நீங்க நினைத்து இந்த ஒரு நேரத்துல வருத்தப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நாளானது இருக்கும். நீங்க கண்டிப்பா அந்த ஒரு நபரை ஏமாற்றி விட்டு இப்ப நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணியிருப்பீங்க. ஏமாற்றி விட்டது தெரிஞ்சும் அவங்க உங்களை தேடி எத்தனையோ தடவை வந்திருப்பாங்க. நேர்ல வந்து உங்க காலில் விழுகாத குறையா உங்கள்கிட்ட அழுது புலம்பியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரையே நீங்க வேண்டான்னு தூக்கி போட்டு இன்னொரு நபரை நீங்க திருமணம் பண்ணியிருப்பீங்க. இப்பொழுது திருமணம் பண்ணி நீங்க மிகவும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், சந்தேகங்கள் என அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க இப்ப நினைச்சு பார்ப்பீங்க, நம்ம அவங்களுக்கு பண்ண துரோகத்தாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மகரம் ராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நீங்க நினைத்து பார்ப்பீங்க. இது அனைத்திற்குமே அதுதான் காரணமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இருக்கும். எனவே இதனை நினைத்து நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு நேரமாக, ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்துவிடும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும். முக்கியமா அந்த சண்டை சச்சரவுகள் சாதாரண சண்டை சச்சரவுகளாக இருந்திருக்காது. கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சந்தேகங்களாக இருக்கட்டும், குழப்பங்களாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. சில குழப்பங்களுக்கு தீர்வானது கிடைக்குமா கிடைக்காதா, குழப்பத்தை அவங்ககிட்டயே டைரக்டா கேட்கலாமா, கேட்டா அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு மகரம் ராசி சேர்ந்த ஆண்களோ பெண்களோ யாராவது ஒருவர் அமைதியாகவே உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சில சந்தேகங்களையும் சில குழப்பங்களையும். இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த அன்பானது குறைய தொடங்கும். இதனால உங்களுடைய வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். பழையது நடந்து முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் வருகின்ற வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா நல்லா வச்சுக்கிடணும். இந்த ஒரு வாழ்க்கையிலையும் நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு அதே ஒரு தவறை நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பெரிய அளவுல உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு வந்த வாய்ப்பை, உங்களுக்குன்னு வந்த வாழ்க்கையை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா குடும்பத்துடன் சந்தோஷத்துடன் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைத்து இந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே இந்த ஒரு வாழ்க்கையை நீங்க அழித்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு பிற்காலத்துல பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, திருமணமானவர்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் அனைவருக்கும் இது வந்து கண்டிப்பாக பொருந்தும். அந்த ஒரு வாழ்க்கையை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க மறந்துடுங்க. இதுக்கப்புறம் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை உங்களுக்குன்னு இருக்கவங்க கூட நீங்க கண்டிப்பா அந்த துன்பங்களாக இருக்கட்டும், மகிழ்ச்சிகளாக இருக்கட்டும், அனைத்தையும் உங்களுக்குன்னு ஒரு நபர் வந்து இருப்பார்கள் அல்லவா, அவர்களுடன் சேர்ந்து அதை அனைத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. எனவே இந்த ஒரு நேரத்துல
குடும்பத்துடன் நீங்க சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். பழசையே நினைத்து பழைய சந்தேகங்களாக இருக்கட்டும், குழப்பங்களாக இருக்கட்டும், அதையே நீங்க நினைத்து நம்முடைய வாழ்க்கையே போச்சு அப்படி நீங்க நினைத்து கொண்டு இருக்காம, கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல சந்தோஷத்துடன் நீங்க உங்களுடைய குடும்பத்தை வைத்துக்கோங்க. பெரிய அளவுல நீங்களும் அவங்களும் பெரிய அளவுல சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் விளங்கும். இதுவரைக்கும் கணவர்கள் மனைவி வழியிலிருந்து தே தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கும். திருமணம் ஆனதிலிருந்து உங்களுக்குன்னு, அதாவது மகரம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு திருமணம் ஆனதிலிருந்து உங்களுடைய கணவர் வழியிலிருந்து தேவையில்லாத பிரச்சனைகள், தொல்லைகளாக இருக்கட்டும், உங்களை பிடிக்கல, வீட்டை விட்டு கிளம்பு, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருந்திருக்கும் உங்களுடைய கணவர் வழி வீட்டார்களிடமிருந்து. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கணவர் வழியிலிருந்து உதவிகள் உங்களை தேடி வரும். அதுவும் பண உதவிகளாக இருக்கட்டும், பொருள் உதவியாக இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டிய ஒரு உதவியானது கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கணவர் வழி உறவினர்களிடமிருந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இதனால் பெரிய அளவுல நீங்க சந்தோஷம் அடைவீங்க. நீண்ட நாட்களாக பேசாம இருந்த உங்களுடைய வீட்டார்கள் அனைவரிடமும் இந்த ஒரு நேரத்துல நீங்க பேசி மகிழ்வீங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த அந்த சண்டை சச்சரவுகளும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவானது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். எனவே இந்த ஒரு நேரமானது பெரிய அளவுல ஒரு குடும்பமாக இருந்து குடும்பமாக இருந்தவர்கள் கூட்டு குடும்பமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமையானது இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக குறைந்துவிடும். அலுவலகத்துல நீண்ட நாட்களை நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு வேலையில உங்களுக்குன்னு நிறைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட உங்களிடம் அதிகமான வேலையை இந்த ஒரு நேரத்துல வாங்கி கொண்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த உயர் அதிகாரிகள் அனைவரும் இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு நீங்க வேலை செய்கின்ற இடத்திலிருந்து கண்டிப்பாக விலகி இருப்பார்கள். புது உயர் அதிகாரிகள் வருவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில நட்பு வட்டாரமானது அந்த அளவுக்கு பெரிதாகிவிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த உயர் அதிகாரி உங்களுடன் இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். உங்களுடைய அலுவலகத்திலும் உங்களுக்குன்னு அதிகமாக கொடுக்கப்பட்ட வேலைப்படு அனைத்தும் குறைந்துவிடும். இதனால் உங்களுக்கு அலைச்சலும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் இந்த ஒரு நேரத்துல நீங்க கவனத்துடன் இருக்க வேண்டும். அது உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எப்பொழுதுமே கவனத்துடன் இருப்பதுதான் நமக்கு மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல கவனத்துடன் இல்லாம ரொம்ப அசால்ட்டா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய நண்பராக இருந்தாலும் கண்டிப்பா அவரும் உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமைந்துவிடும். பணம் விஷயத்துல யாரையுமே நம்பக்கூடாது. பணமானது நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக மாற்றிவிடும். ஏன் நம்முடைய பெற்றோர்களை கூட நமக்கு கண்டிப்பா எதிரியாக மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பண விஷயத்துல நீங்க கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லைன்னா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். பங்கு சந்தையை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல பங்கு சந்தை மூலமாக அதிக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். இதனால் பெரிய அளவுல உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பங்குச்சந்தை விஷயங்கள்ல நீங்க பெரிய அளவுல ஆசை கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பங்குச்சந்தை உங்களை அழித்து விடவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். காதலர்கள் இந்த ஒரு நாள்ல சிந்தித்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வெளியில் செல்ல போறீங்க, எங்க செல்ல போறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக நீங்க இந்த ஒரு நேரத்துல உயர்படுவீங்க. இதனால பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். நீங்க நினைத்த மாதிரி உங்களுடைய வருமானத்தை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியை இந்த ஒரு நேரத்துல தேர்ந்தெடுப்பீங்க. அது தீய வழியாக இருந்தாலும் கண்டிப்பா அதை நீங்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வருவீங்க. முன்னுக்கு வருவதற்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பதற்கான ஒரு வாய்ப்பானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதனால பிற்காலத்துல உங்களுக்கு வாங்கல கவனத்துடன் இல்லாம ரொம்ப அசால்ட்டா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய நண்பராக இருந்தாலும் கண்டிப்பா அவரும் உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமைந்துவிடும். பணம் விஷயத்துல யாரையுமே நம்பக்கூடாது. பணமானது நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக மாற்றிவிடும். ஏன் நம்முடைய பெற்றோர்களை கூட நமக்கு கண்டிப்பா எதிரியாக மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பண விஷயத்துல நீங்க கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லைன்னா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். பங்கு சந்தையை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல
பங்குச்சந்தை மூலமாக அதிக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பங்குச்சந்தை விஷயங்கள்ல நீங்க பெரிய அளவில் ஆசை கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பங்குச்சந்தை உங்களை அழித்து விடவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். காதலர்கள் இந்த ஒரு நாள்ல சிந்தித்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வெளியில் செல்ல போறீங்க, எங்க செல்ல போறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக நீங்க இந்த ஒரு நேரத்துல முற்படுவீங்க. இதனால பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். நீங்க நினைத்த மாதிரி உங்களுடைய வருமானத்தை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை இந்த ஒரு நேரத்துல தேர்ந்தெடுப்பீங்க. அது தீய வழியாக இருந்தாலும்